என்ன தொப்புளே, இன்னைக்கு இன்னும் மயக்கம் போடாம இருக்க? எப்படியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு விட்டுருவாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதான். தொப்புளு, நீ ஐடியா பூத்துலு. அடுத்ததாக நம் கணித ஆசிரியர் திரு அன்பு அவர்கள் முன்னுரை வழங்க வருகிறார். டாய், பேசாம இருங்கடா. அப்புறம் நம்ம பேசுறத பார்த்தானா கிளாஸ்ல கேள்வி கேட்டே கொண்டுருவான்டா. அடுத்ததாக நம் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் உரையாடுவார். தலைமை ஆசிரியர் வந்துட்டாரா? இனி இவர் பேச, சீஃப் கெஸ்ட் பேச, சாக்லேட் கொடுக்க அடுத்த வீட்டுக்கு தான். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு சுதந்திர தினம் கிடையாதா? ஐயோ, நான் அப்படித்தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். 7ஆம் வகுப்பு ஏடி குட்டிக்கு பேசிட்டு இருக்காத. உன் சோசியல் டீச்சர் கேட்டா நொறுக்கிடுவேன். பேசாம இரு. டேய், அமைதியா இருங்கடா. பிடி பார்த்தா நொறுக்கிடுவான்டா. சிறப்பு விருந்தினராக அயலான். இது யாரா? என்ன உங்களுக்கு விவரமே தெரியாதா? இன்னைக்கு நீங்கள் நாங்களும் உயிரோட இருக்கிறோம்னு அது காரணமே இவர்தான். இந்த கூத்து எப்படா நடந்துச்சு? உங்களுக்கு பூமியை காப்பாத்துனது இவங்க தானே. பூமி அவஞ்சர் தானடா காப்பாத்துனாங்க. நான் போனே ரெண்டே மாறிடுச்சு. தமிழ் படம்லாம் பார்க்கறதுலையா நீங்க? பாடுறா. டேய், 6ஆம் வகுப்பு பென்ட்ரைவ் வச்சிருக்க? எவன்டாவே முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறது? வந்தேன்னு வெயி காது வந்து போகும். ஐய, மிசில் எவனாவது விஷத்தை தரவுங்கடா. அடுத்ததாக நம் பள்ளியில் ஓவிய போட்டி நடந்தது. அதற்கான பரிசு இதோ. மாப்பிள்ள கைத்தட்ட ரெடியாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். 6ஆம் வகுப்பு நீ ரெடியாரு. ஓவிய போட்டியில் முதல் பரிசு பி செக்ஷனை சேர்ந்த பாபு. இவன் காந்தி தாத்தா வரைய வச்சோன்னா இந்தியன் தாத்தாவோட வரைஞ்சி வச்சான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா? ஐய, அவன் வரைஞ்சது இருக்கட்டும், நீ என்னத்தடா வரைஞ்சி வச்ச? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஜெயகின் பட அர்ஜுனை வரைஞ்சி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டேய், 6ஆம் வகுப்பு அறுத்து போடுவேன், ஓடிரு. டேய், பி கிளாஸு ஆடாதீங்கடா, அழிஞ்சு போக போறீங்க. டேய், அங்க பாடுறா, ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு. இதை யாரும் அழ வச்சது? அது பீட்டி பொண்ணுடா. என்ன அது பிடி மகளா? நீ ஏன் ஷாக் ஆகுற? நீ தின்னையில சாக்லேட்டு, அது அந்த பிள்ளைட்டு இருந்து பிடுங்கினது தான். அட நார பயல, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு கண்ணில் பற்றாத, இல்லைன்னா அந்த கொடிக்கு பிறகு நீ பறப்ப. கைத்தட்டல் சத்தம் கம்மியா இருக்கு. நல்ல கைத்தட்டுறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கு. அனைவரும் மிக அருமையாக கைத்தட்டினீர்கள். கைத்தட்டியதனால் உங்கள் உடம்பில் இரத்த ஓட்டம் அதிகரித்திருக்கும். அதுதான் அதற்கான பரிசு.